நம்ம டீமன் பிரின்ஸ் ஆஃப் மொஹமத் சாவ்ஸோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா யுக்காரியோட கதையை தான் சொல்லுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சுத்தி குட்டி டீமன்ஸ் எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவோயி நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாக்குறா. என்னாச்சு அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு நீரூற்று இருக்கான். அந்த நீரூற்று வந்து அசுத்தமாயிடுச்சான். அதை தான் சுத்தம் பண்ணி தர சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி அது அசுத்தமா இருக்கும், யாரும் குப்பை போட்டிருப்பாங்களான்னு சொன்னா, அது வந்து மனுஷங்க யூஸ் பண்ற நீரூற்றே கிடையாது, டீமன்ஸ்க்குன்னு உள்ள நீரூற்று. அதை பாத்துக்கிறது வந்து ரியோஜின்னு ஒரு கடவுள் தான் பாத்துக்கிறாராம். அவர் பாத்துக்கிறப்ப அது எப்போதுமே சுத்தமா தான் இருக்கும். திடீர்னு எப்படி அது அசுத்தமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு ஒரே சந்தேகம். அதே நேரத்துக்கு யுக்காரி அவங்க வரான். யுக்காரி வந்து ஒரு வாட்டர் டீமன் தானே. அவன் வந்துட்டு சொல்றான், என்னால ரியோஜி கடவுளோட குரலை கேட்கவே முடியல, அவரை பார்க்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எப்படி இவனால பேச முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கேட்டுட்டு இருக்க. அப்பதான் சொல்றாங்க, யுக்காரி ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனா இருந்திருக்கான், அப்புறம் தான் அவன் டீமன் ஆயிருக்கான். எப்படின்னா இந்த ருயூஜிங்கிற கடவுள் இருக்காருல்ல, இவருக்கு காணிக்கையா இந்த மக்கள் தான் கொண்டு போயிட்டு நம்ம யுக்காரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவரு தான் யுக்காரியை வாட்டர் டீமனா மாத்திருக்காரு. அதான் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த நீரூற்ற இடத்த தான் வந்து பாக்குறாங்க. இந்த இடம் தான் அது. இதே மாதிரி ஒரு 7 நீரூற்றையும் அந்த ரியூஜின் கடவுள் தான் பாத்துக்கிறாரு, எப்போதுமே சுத்தமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கப்பயே நம்ம யுக்காரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே பொத்து நம்ம கீழே விழுக. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே அந்த தண்ணி கலரே மாறுது, கண்ணங்கரேன்னு மாறிட்டு இருக்கு. ஹீரோ சொல்லிட்டு இருக்கா, அது ஒரு விஷமா, அந்த விஷம் வந்து டீமன் மேல பட்டுச்சுன்னா அவங்க சதையே அழுகி போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க போய் அவ்வளவுதான் யுக்காரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஏன்னா இவன் வாட்டர் டீமன் தானே, அதனால இவனுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது போல. அடுத்த சீன்லயே பார்த்தா யுக்காரியை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிருக்காங்க. அவனோட பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கான். இப்படியே போனுச்சுன்னா யுக்காரி மறைஞ்சே போயிருவானா. இதை கேட்டோன்னே ஹீரோயினிக்கு சோகமா போயிருது. ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு அந்த ரியூஜின் கடவுள்கிட்ட நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டாரு. எப்படி பேசுறதுன்னு சொன்னா, சரி அவருக்கு காணிக்கையா என்ன கொடுங்க, அவர் அப்ப வெளில வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோவா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். இல்ல இல்ல உன்னை எப்படி நாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப யுக்காரியும் அதுதான் சொல்றான். இல்ல அதெல்லாம் பெரிய விஷயம், உன்னெல்லாம் அப்படி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் அதான் சொல்றான், நம்ம வேற ஏதாச்சும் வழி பார்த்துக்கலாம், உன்னெல்லாம் அனுப்பிச்சு வைக்க முடியாது இது மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. அச்சசிலே பார்த்தா ஹீரோ வந்து அவன் நிறைய மேட்சுக்கு வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் அந்த கடவுள்கிட்ட பேசவே முடியல இவனால. என்னடா பண்றதுன்னு அப்படியே சோர்ந்து போய் நிக்க ஹீரோயினி அங்க வந்துடுறா. அப்ப நான் தான் போகணும், என்ன நீங்க வந்து காணிக்கையா கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இவனால அதுவும் முடியல. எப்படி என்னால உன்னை விட முடியும், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டான்னு சொல்றப்ப இவ சொல்றா, எனக்கு தெரியும் யுக்காரி வந்து நீ ஒரு ஃபேமிலியா தான் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இவன் சின்ன பிள்ளையில இருந்து இங்க வந்தானே, அப்பையில இருந்தே யுக்காரி கூட இருந்து ஒரு பையன் மாதிரி இவனை பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கான். ஆமா யுக்காரி வந்து அந்த அளவுக்கு எனக்கு முக்கியம் தான், அதுக்குன்னு உன்னையே என்னால பிரச்சனையில விட முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப இவ சொல்றா, இல்ல இல்ல அந்த ருயூஜின் கடவுளை பாக்குறப்ப நல்ல ஒரு மாதிரிதான் இருக்கு, அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ ஏதோ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்துட்டு, சரி நீ பிரச்சனை இல்லாம வந்தா சரி, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் அவரை கடவுள்னு கூட பார்க்க மாட்டேன், நான் அழிச்சிருவேன், அதனால நீ பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறான். அடுத்தது இல்ல மறுநாள் கட்டுறாங்க. இவளை காணிக்கையா கொடுக்கறதுக்கான ரிச்சுவல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இவளுக்கு அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தாங்க நிக்க வச்சு. அதே மாதிரி ஆவோயும் மந்தரெல்லாம் சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த கடவுளும் வெளில வராரு. பார்த்தா அது ஒரு பெரிய டிராகன். அது மேல அப்படியே கருப்பா இருக்கு. அது மேலதான் அந்த தண்ணியில கலக்கத்துல பாய்சன் அது வெளில வந்துகிட்டு இருக்கு. இவங்க பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹிமாரியா அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா, கடவுளே நான் சொல்றது கேளுங்கன்னு சொல்லிட்டு. அது கேட்கவே மாட்டேங்குது. ஹீரோ வந்து ரெடி ஆயிட்டான், அதை அழிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் கரெக்டா அது தண்ணிக்குள்ள குதிக்க அலை அடிச்சு ஹிமாரியும் உள்ள விழுந்துடுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ நான் போய் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு போக கரெக்டா அங்க யுக்காரி வந்துடுறான். யுக்காரி வந்துட்டு, இல்ல இல்ல நீங்க போகாதீங்க, நான் போய் அவர்கிட்ட பேசுறேன், அதோட இவனுக்கும் ஹீரோக்கும் இடையில சிக்கிகாமிங்கிற அந்த கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அதுல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணுங்க, அப்பதான் என்னால அவர்கிட்ட போய் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதே மாதிரி ஹீரோவும் யுக்காரி அதுல இருந்து ரிலீஸ் பண்ணோடனே இவன் வந்து யுக்காரியோட உண்மையான ஃபார்முக்கு வரான். அது ஒரு டிராகன். அப்படியே அவன் தண்ணிக்குள்ள போக அங்கதான் பாக்குறான் ஹிமாரி அப்படியே போயிட்டு இருக்கா தண்ணியில. இவன் போய் அப்படியே கேட்ச் பிடிச்சிடுறான். பிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஹிமாரிய கட்டுறாங்க. அவளுக்கு சில நினைவுகள்லாம் வருது. யுக்காரிய பத்திய நினைவுகள் தான் வந்துட்டு இருக்கு. என்னன்னா இப்ப ஹிமாரியோட மைண்டும் நம்ம யுக்காரியோட மைண்டும் கணக்குல இருக்கு. அதனாலதான் யுக்காரியோட பாஸ்ட் வந்து ஹிமாரியால பார்க்க முடியுது. அப்பதான் யுக்காரி சொல்றான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. சின்ன பிள்ளையில இருந்தே யுக்காரி வந்து நாட்டு அரசனை கொல்றதுக்கு ஒரு அசாசனா வளர்த்துருக்காங்க. இவனும் அப்படிதான் வளர்ந்துருக்கான். அப்ப பார்த்தா ஆனா இவன் வந்து அரசரை கொல்லல. அதுக்கு முன்னாடி ஒரு கில்லர் வந்து அரசரை கொன்னுட்டு இந்த பையனையும் கொல்றதுக்கு துரத்திருக்கான். இவன் என்ன பண்ணிட்டான், இவன் வந்து அந்த கில்லரை கொன்னு போடுறான். இப்ப பாக்குறவங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுது, இவன் தான் அரசரை கொண்டிருக்கான், மித்த எல்லாரையுமே கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு தண்டனை கொடுத்துதான் இந்த கடவுளுக்கு காணிக்கையா இவனை பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கடவுள் வந்து இவனுக்கு இந்த டீமன் ஆகிற சக்தியை கொடுத்து கூடயே வச்சிருந்திருக்காரு.
ரொம்ப நாளா இந்த நீரூற்றுல தான் அவன் இருந்திருக்கான், தனியா தான் இருந்திருப்பான். அப்ப வந்து இந்த கடவுள் திருப்பி அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, நீ வந்து இப்ப மோமோச் ஹவுஸுக்கு போயிட்டு திரும்பி இங்க வரவே வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு ஆவோய்க்கு சிக்கிக்காமையா ஆயிட்டான். அதுக்கப்புறத்துல இருந்து இந்த கடவுள்கிட்ட இவன் பேசி பார்த்திருக்கான், கூப்பிட்டு பார்த்திருக்கான். ஆனா இந்த கடவுள் வரவே இல்லை, இவன்கிட்ட பேசவே இல்லை. அதான் சொல்லிட்டு இருக்கான், ஒரு வேளை நான் டீமனா இருந்தும் என் வேலையை சரியா பண்ணல போல, அதனாலதான் அவர் என்னை ஒதுக்கி வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்பதான் ஹிமாரி சொல்றா, இல்ல இல்ல, அவர் வந்து நீ தனிமையா இருக்கிறத உணர்ந்திருக்காரு, அதனாலதான் மோமோச் ஹவுஸுக்கு போனா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க, ஃபேமிலி கிடப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் அமுச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்ல. அப்பதான் இவனுக்கும் புரியுது, சரி வா இப்ப நம்ம வந்து அந்த கடவுளுக்கு உதவி செஞ்சு அவர்கிட்டயே இதை கேட்போம்னு சொல்லிட்டு இமாரியும் யுக்காரியும் அங்க வெளில வர, அவர் அங்க தனியா சுத்திட்டு இருக்காரு. ரொம்ப தனிமையா இருக்கு, இருட்டா இருக்கு, குளிருது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு அந்த கடவுள் சுத்திட்டு இருக்காரு. பார்த்தா அவர் கழுத்துக்கிட்ட ஏதோ மந்திர சீட்டு ஒட்டி இருக்கு. ஹிமாரி அதை பார்த்துட்டு ஒருவேளை இதாலதான் இவர் மேல சாபம் இருக்கும்னு சொல்லிட்டு அதை பிச்சிடுறா. பிச்சோடனே பார்த்தா இவரோட பழைய ஃபார்முக்கு வந்துடுறாரு. இவர் பார்க்க அப்படியே டிராகன் பால்ல வர டிராகன் மாதிரியே இருக்காருல்ல, அப்படியே பச்சை கலர்ல மாறினோடனே அவர் வந்து உங்களுக்கு நன்றி சொல்றாரு, உங்களுக்கு நான் நிறைய தொல்லை கொடுத்துட்டேன், நீங்க என்னை காப்பாத்தினதுக்கும் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. உடனே யுக்காரி சொல்றான், இல்ல என்னால உங்களை பார்க்கவே முடியல, உங்கள்கிட்ட பேசவும் முடியல, நான் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் என்னை அனுப்பிச்சு வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் சொல்றாரு, இல்ல நீ வந்து ரொம்ப தனிமையா இருந்த, மோமோச் ஹவுஸ்க்கு போனா நீ வந்து குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு தான் உன்னை அனுப்பிச்சு வச்சேன்னு சொல்லிட்டு இம்மாரி என்ன சொன்னாலோ அதை தான் இவரும் திருப்பி சொல்றாரு. அதோட நீ அங்கேயே வந்து சந்தோஷமா அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உன்கிட்ட இருந்து தள்ளியே இருந்தேன், உன்கிட்ட பேசாம இருந்தேன், ஆனா அதுவும் தப்பு தான். ஏன்னா இப்படி அவர் வேலையே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அவர் எண்ணங்களுக்கு அவர் மதிப்பே கொடுக்காம அப்படியே விட்டுட்டாராம். அதனாலதான் யாரோ இவர் மேல இந்த சாபத்தையும் போட்டாங்களாம். நம்ம ஹிமாரி கூட ஒரு மந்திர பேப்பர் பிச்சு போட்டால, அது நினைச்ச மாதிரியே சாபம் தான், அதனாலதான் இப்படிலாம் நடந்துருச்சு, உங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்க. சரி இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல, நீ வந்து மோமோச் ஹவுஸுக்கு போயிட்டு உன்னோட சிக்கிகம்மி வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறப்ப ஹிமாரி சொல்றா, நாங்க தண்ணி எப்போதும் பக்கத்துலயே வச்சிருப்போம், நீங்க எப்ப வேணா எங்கள்கிட்ட வந்து பேசுங்க, அதே மாதிரி இந்த நீருற்றுக்கு வரப்பெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க வந்து உங்களை பாக்குறோம், உங்களுக்காக நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு யுகாரியும் இமாரியும் சொல்ல அவருக்கு ஒரே சந்தோஷம், அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்ப அப்படியே தண்ணியும் சுத்தமாயிருது. இவங்க 2 பேருமே வெளில வந்துடுறாங்க. யுகாரி வந்துட்டு ஹீரோட்ட சொல்றான், உங்கள்கிட்ட நான் திருப்பி வந்துட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, இவன் யுகாரிய பத்துட்டு இமாரி பத்து கேட்கறான், நான் தான் உன்னை பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு சொன்னேன்னா இப்ப பாரு நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா தண்ணிக்குள்ள விழுந்துட்டல்ல, உனக்கு இருக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த திங்கக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.